ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। सौन्दर्यलहरिயில் 68வது श्लोकम्। भुजाश्लेषान् नित्यं पुरदमयितु कण्ठकवती तव ग्रीवाधत्ते मुखकमलनालश्रियमियम् स्वतश्वेताकालागरुबहुलजम्बालमलिना मृणालीलालित्यं वहति यदसोहारलतिका। भुजाश्लेषान् नित्यं पुरदमयितु कण्ठकवती तव ग्रीवाधत्ते मुखकमलनालां श्रियमियं स्वतश्वेताकाला गुरुबहुलजम्भालिमलिना मृणालीलालित्यं वहति ददते ददो ஹாரலதிகா. அம்மா, சிவன் உன்னை எப்போதும் தழுவுவதால் ஏற்படும் மயிர்கூர்ச்சிகளினால் முள்ளும் முள்ளாக தோன்றும் உன்னுடைய கழுத்தும் உன் முகமானது தாமரைக்கும் முள் கூடிய தாமரையின் தண்டு போல் உன்னுடைய கழுத்து தோன்றுகின்றது. எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க. உன் கழுத்தில் உள்ள வெண்முக மலையானது உன் கழுத்தில் பூசப்பட்ட அகத்தினால் கருமை நிறமடைந்து சேற்றில் உள்ள தாமரை கொடி போல் தோன்றுகின்றது. இந்த அவர் எப்படி எடுக்கிறார்னா, அம்பாளுடைய முகம் ஒரு தாமரை, அங்கே 2 கண்களும் தாமரையாக இருக்கின்றது. இப்ப தாமரை நிற்க வேண்டும் என்றால் அதற்கு தண்டு தேவை. அதே போல அம்பாளுடைய கமலம் விரிந்து பிரகாசிக்கின்றது. அந்த தாமரை தண்டை தாங்குவதாக கழுத்து உள்ளது. தாமரையுடைய தண்டா கம்பேர் பண்றார். இதுடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். தவ உன்னுடைய இயம் இந்த கிரீவான கழுத்து புரதமயிது முப்புறம் எரித்த பரமசிவனுடைய புறத்தை தகனம் செய்தவன். புஜாஸ்லேஷாது புஜங்களின் தழுவலால் நித்தியம் எப்போதும் கண்டகவதி மயிர்கூச்சலால் முட்களுடன் கூடியிருப்பதால் முககமல நாலஸ்ரீயம் முகத்தாமரைக்கு காம்பு போல் பொலிவை தருகின்றது. தத்தே எத்து அதக அதற்கு கீழே உள்ள ஹாரலதிகா முத்துத்தாமரை முத்து மாலையை போல ஸ்வதக இயற்கையாகவே ஸ்வேதா வெண்மை நிறத்தில் காலா கருப்பான அகில் கூடிய பகுல ஜம்பால அப்படின்னா பகுலனா ஜம்பால சந்தன குழம்பினால் மிகுதியால் மலினா சேற்றில் அழுக்கடைந்த மிருணாலினா தாமரை கொடியின் லாலித்யம் பொலிவை வகதி கொண்டதாக இருக்கின்றது. அப்ப அம்மா, உன்னுடைய முகம் ஒரு தாமரை. அந்த தாமரை நிற்க வேண்டும் என்றால் தண்ணீரில் தண்டு தேவை. அந்த தண்டு போல் உன்னுடைய இந்த கழுத்து தென்படுகின்றது என்று காட்டுகின்றார். இதற்கு சமமாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் போய் பார்த்தீங்கன்னா, காலகண்டி மதபாடலகண்டபூ என்னும் வார்த்தைகள் எல்லாம் வருகின்றது. புஜாஸ்லேஷாம் புஜாம் யாம் மாலாங்கினாம் நித்யம் சததாம் புரதமயிதுஹு புராந்தகஸ்ய கடகவதி
சரோமாஞ்சா தவ கிரீவா கண்டநால தத்தே தததி முககமலநாபம் ஸ்ரீயம் முக மேவ கமலம் தஸ்ய நாலஸ்ரீயம் முகமே ஒரு கமலமாக உள்ளது அப்படின்ற இவர் இங்க சொல்றார். இயம் கிரிவா ஸ்வதஸ்வேதா ஸ்வபாவதா ஸ்வச்சா காலார்குரு பகுஜம்ப மலினா காலோ நில நீலவர்ண அரு அகரு லகுகாஷ்டம் அப்படின்னு அப்படியே அவர் வந்து அந்த தாமரையுடைய அழகையும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறார். அப்போ இதோடைய பதயோஜனா ஏ பகவதி துவயம் தவேயம் கிரீவா புரதமயித்து புஜாஸ்லேஷாம் நித்யம் கண்டகவதி முககமலநாலஸ்ரீயம் தத்தே யத் அதஹ ஸ்வதஸ்வேதா காலா குருபகுலபஜம்பாலி மலினா ஹராலதிகா மிருக மிருணா லீலா நித்யம் பகதி அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது தேவி உன் கழுத்து சிவனோடது கைகளினால் அலை பால் இடையராது புல்லரிப்பு கொள்கிறது. முகமானது தாமரையின் தண்டு மீது உள்ள முத்துக்களை போல கரடுமுரடாக உள்ளது. அதன் கீழே காரக்கில் என்று அரைத்து அதில் அளவில் சேர்த்து பூசியதால் முத்தாரம் இயல்பாகவே வெண்ணிறங்களில் மங்கி உள்ளது. அது தாமரையின் நூற்களில் அழகு கொண்டதாக காட்டுகின்றது. இது கவிநயத்திற்காக கவிஞர்கள் இப்படியெல்லாம் விளக்குவது உண்டு. அப்ப இன் சிம்பிள் அம்பாளுடைய அந்த கழுத்து தாமரை தண்டு போல் உள்ளது என்பதே இதன் பொருள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.